புதியதொரு முன்மொழிவை ஈரான் அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு காலையில் டர்க்கி, ஈராக், அசர்பைஜான், ஈஜிப்ட் ஆகிய நாடுகளுடைய ஃபாரின் மினிஸ்டர்களோடும் அப்பாஸ் அராக்சி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாரு. ஈரானிடமிருந்து அணு ஆயுத அச்சுறுத்தல்கள் தற்போதைக்கு இல்லை என்கிற ஒரு செய்தியை நேற்றைய தினம் காங்கிரஸில் பேச்சுவார்த்தைக்கு கலந்து கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய இராணுவ பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் சொல்லியிருந்த செய்திகள் பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறது. அல் ஜசீரா என்ன சொல்லுதுன்னு கேட்டால், தொடர்ந்து இந்த தாக்குதல்களால் ஹிஸ்புல்லாக்களுடைய ட்ரோன்களை இடைமறிக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல். ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய இந்த முற்றுகையை பயன்படுத்தி சோமாலியர்கள் கடந்த ஒரு வாரத்துக்குள்ளாக 4 கப்பல்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்க ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கும் இடையிலான ஒரு மாபெரும் யுத்தம், தற்காலிக யுத்த நிறுத்த ஒரு நிலையை கூடிய சூழல்ல லெபனான் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்தை மீறி நடத்தி வருகிறது என்கிற செய்திகளை தொடர்ந்து நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான ஒரு சூழல்ல தான் அடுத்ததாக என்ன நடக்க போகிறது, ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தைகளை தொடருமா இல்லையா, ஹொர்முஸ் நீர்ப்பரப்பை ஈரான் ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லையா, அமெரிக்கா என்ன செய்ய போகிறது என்கிற கேள்விகளுக்கு மத்தியில தான் அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்களுடைய தாக்குதல் காரணமாக ஈரானுக்குள்ள மீன்பிடி உள்ளிட்ட கொல்லப்பட்டிருப்பதாகவும் அதில் 29 பேர் மேலதிகமாக காயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. வர்த்தக கப்பல் தொழிலாளர் சங்கம் இன்றைக்கு இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். அதே நேரம் 22 பொது மாலுமிகளும் 16 மீனவர்கள் மற்றும் 6 துறைமுக தொழிலாளர்களும் மொத்தமாக இதிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவங்க தான் இந்த 44 பேர் என்கிற தரவுகள் வெளியாகி இருக்கிறது. எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு, அமெரிக்க ஆக்கிரமிப்பு இராணுவங்களுடைய தாக்குதல்களால் கொல்லப்பட்டவர்கள் பொதுமக்கள் தான் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள முடியும். மொத்தமாக பொதுமக்களை அழிப்பதையே கங்கணம் கட்டி ஒரு தொழிலாகவே செய்து கொண்டிருக்கிறது இந்த ஆக்கிரமிப்பு இராணுவங்கள் என்கிற நிலையில தான் ஈரான் சமீபத்திய தன்னுடைய முன்மொழி ஒன்றை இன்றைக்கு பாகிஸ்தானுக்கு வழங்கி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா அமெரிக்கா ஒரு முன்மொழிவை தர்றாங்க, இப்படித்தான் இந்த பேச்சுவார்த்தை, இதை ஏற்றுக்கிறோம், இதை ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி ஆல்ரெடி ஈரான் சொல்லிட்டாங்க. பிறகு 2வது தடவை ஈரான் ஒரு ப்ரொபோசலை கொடுத்தாங்க, அதை ஏற்றுக்கிற முடியாதுன்னு அமெரிக்கா சொன்னாங்க. மீண்டும் அமெரிக்கா ஒரு ப்ரொபோசலை கொடுத்திருந்தது, அதில் நிறைய விவகாரங்களை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் என்று ஈரான் சொல்லி இருந்தாங்க. இப்பொழுது ஈரான் மீண்டும் ஒரு ப்ரொபோசலை கொடுத்திருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னா, அமெரிக்காவினுடைய ப்ரொபோசல் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு கேட்டால், நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அதை நீங்கள் ஒத்துக்கிறணும், உங்ககிட்ட இருக்கப்பட்ட யுரேனியத்தை எங்ககிட்ட தரணும். யுத்தத்திலே ஜெயிச்சவங்க பேச்சுவார்த்தையில் விட்டு கொடுப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. புதியதொரு முன்மொழிவை ஈரான் அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு காலையில் டர்க்கி, ஈராக், அசர்பைஜான், ஈஜிப்ட் ஆகிய நாடுகளுடைய ஃபாரின் மினிஸ்டர்களோடும் அப்பாஸ் அராக்சி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாரு. அவர்கள் சொன்ன செய்திகளையும் தாங்கள் பாகிஸ்தான் தரப்புக்கு எத்தி வைத்திருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஈரான் அறிவித்திருக்கிறது. எனவே ஈரான் தொடர்ந்து சில முன்மொழிவுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த முன்மொழிவுகளை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதே நேரத்தில் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய முன்மொழிவுகளை ஈரான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தொடர்நிலை தான் எப்பொழுதுமே இருந்து வருகிறது. ஆனால் 2 தரப்புமே விடாப்பிடியாக நிற்பதால் தான் இந்த பிரச்சனைகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலையாக தத்தளிப்பு நிலை உருவாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் ஈரானிடமிருந்து அணு ஆயுத அச்சுறுத்தல்கள் தற்போதைக்கு இல்லை என்கிற ஒரு செய்தியை நேற்றைய தினம் காங்கிரஸில் பேச்சுவார்த்தைக்கு கலந்து கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய இராணுவ பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் சொல்லியிருந்த செய்திகள் பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறது. ஏன்னா அங்கே அணு ஆயுத பிரச்சனை இருக்குது, அது பண்ணுவோம், இதை பண்ணுவோம் சொன்னாங்க. இப்போ அங்கே அணு ஆயுத சிக்கல் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி, அதனால நம்ம எஃபெக்டும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எஃபெக்ட் இல்லைன்னா இப்போ பேச்சுவார்த்தை ஈஸியாக முடிச்சிடலாமா இல்லையா? ஆனால் எஃபெக்ட் இல்லை என்று சொல்லி தெளிவாக அவர்களுடைய இராணுவ அதே போன்று பாதுகாப்பு செயலாளராக செயல்படுகிற பீட் ஹெக்ஸத் இன்றைக்கு இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீபாப் என்ன சொல்றாருன்னு கேட்டால், ஒரு உதாரணத்தை சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த உதாரணம் என்னன்னு கேட்டால்,
அமெரிக்காவில் 2 சுவர்கள் எழுப்பப்பட்டால், அமெரிக்காவை நடுவில் வச்சு 2 பக்கமும் 2 சுவர் எழுப்புறாங்கன்னு வைங்க, அது எங்க இருந்து எங்கங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக நியூயார்க்ல இருந்து மேற்கு கடற்கரை வரைக்கும் ஒரு சுவர் வருகிறது. அப்படி ஒரு சுவரை போட்டுட்டு அடுத்ததாக லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து கிழக்கு கடற்கரை வரைக்கும் ஒரு சுவரை எழுப்புறாங்கன்னு வச்சுக்கிறோங்க. இந்த 2ஐயும் எழுப்பினா அமெரிக்காவை மறைச்சிடலாமா இல்லையா? அமெரிக்காவுக்குள்ள எதுவும் போக முடியாது, உள்ள இருந்து வெளியே எதுவும் போக முடியாது. இப்படி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கிலோமீட்டர்கள் இதை நீங்க செய்யணும்னு சொல்லி சொன்னா 7755 கிலோமீட்டர்களுக்கு நீங்க இப்படி சுவர் எழுப்பினா தான் அமெரிக்காவை மறைக்க முடியும். இதே நேரத்தில் எங்களுடைய ஈரானை பொறுத்தவரையில் இதோடு சேர்த்து நீங்க இன்னும் 1000 கிலோமீட்டருக்கு சுவர் எழுப்பினால் மட்டும்தான் ஈரானை மறைக்க முடியும். அப்படி என்று சொன்னால் 8755 கிலோமீட்டர்களை நீங்க மறைக்கணும். எனவே எங்களை முற்றுகையிடுகிறோம் என்பது உங்களுக்கு பலனளிக்காது என்று சொல்லி இன்றைக்கு கிண்டலாக அவர் இந்த தரவுகளை செய்திகளை வெளியிட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் சீனா ஈரானுடைய நெருங்கிய கூட்டாளி. ஈரான்ல இருந்து 80% எண்ணெய் க்ரூட் ஆயில்களை வாங்குறதே சீனா தான். ஈரானுக்கு தேவையான மெஷினரிஸ்ல இருந்து எல்லாமே கொடுக்கிறதும் சீனா தான். இந்த யுத்தத்தில் அமெரிக்காவினுடைய F-35 முதலான விமானங்களை சுட்டு வீழ்த்துவதற்கும் ஈரானுக்கு உதவியதே இந்த சீனா தான் என்கிற செய்திகள் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஆல்ரெடி சீனாவுக்கு அமெரிக்க அதிபர் போறதுக்காக இருந்தார். யுத்தம் வந்ததுனால போகல. இப்பொழுது அதை இனிமேலும் நாம தாமதிக்க முடியாது, நாங்கள் போறோம்ங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. 14, 15ஆம் தேதிகளில் அவருடைய பயணம் இருக்க போகிறது. ஆனால் இந்த 14, 15ஆம் தேதிகளுக்கு முன்பதாகவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஏதாவது ஒரு உடன்பாடு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, வந்தே ஆகவும் வேணும். ஏன்னா சீனாவில் போய் அதை பற்றி அவர் பேச வேண்டி இருக்கிறது. அதனால எப்படியாவது ஈரானோடு ஒரு முடிவை எடுப்பதற்கு அமெரிக்க தரப்பு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்களுடைய ஆளில்லா விமான தாக்குதல்கள் காரணமாக இஸ்ரேல் பெரும் இழப்புகளை சந்தித்து வருகிறது. இன்றைக்கு மாத்திரம் தெற்கு லெபனான் பகுதிகளில் இஸ்ரேலை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிற அதே நேரம் 27க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு இது தொடர்பான செய்திகளை வெளியிட்டிருக்கக்கூடிய அல் ஜசீரா என்ன சொல்லுதுன்னு கேட்டா, தொடர்ந்து இந்த தாக்குதல்களால் ஹிஸ்புல்லாக்களுடைய ட்ரோன்களை இடைமறிக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல். எனவேதான் தங்களுடைய தடுப்பு திறன் சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி வாஷிங்டனுக்கு தகவல் அனுப்பி இருக்கிறது இஸ்ரேல். எங்களால் ஹிஸ்புல்லாக்களுடைய ட்ரோன்களை தடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது, நீங்க ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் அமெரிக்காவிடத்திலேயே சப்போர்ட்டை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலியர்கள். அந்த அளவுக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய பதிலடி மிக கனமாக இருக்கிறது என்கிற தகவல்களை அல் ஜசீரா சுட்டிக்காட்டுகிற அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய உயர் தொழில்நுட்ப போர் இயந்திரங்களை எதிர்கொள்ளும் விதமாக எதையாவது நம்ம அனுப்பும் போது அவன் அயன்டோமோ அதுக்கு நிகரெல்லாம் காலி பண்ணதுனால அதுக்கு நிகரான எதையாவது வச்சு தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். எனவே அதெல்லாம் முறியடிப்பதற்காக பலவிதமான வித்தைகளை லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்கள் கையாண்டு வருகிற அதே நேரத்தில் தான் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் ட்ரோன்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த கேபிள் ட்ரோன்களை பொறுத்தவரையில் இந்த ட்ரோன்கள் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்குதல் நடத்தக்கூடியவைகள். இதை ஜாமர்களை வச்சு தடுக்க முடியாது, ஹேக் பண்ண முடியாது, ஜாமர்களை வச்சு தடுக்க முடியாது. இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னன்னா, அது வரும்போது கண்ணால கண்டு கையில் இருக்கிற ரைஃபிலால அல்லது கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கிகளால் சுட்டுத்தான் அதை வீழ்த்த முடியுமே தவிர வேறு எந்த விதமாக ஆட்டோமேட்டிக்காக அதை கண்டறிஞ்சு அட்டாக் பண்ண முடியாது. அப்படியான ஒரு ஆயுதத்தை தற்போது ஹிஸ்புல்லாக்கள் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் இந்த உத்தி, இந்த தந்திரம் அல்லது இந்த விதமான தாக்குதல்களை இதற்கு முன்பதாக இப்ப அண்மைய காலத்தில் யார் செஞ்சான்னு கேட்டா உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிராக செய்திருந்தது. உக்ரைன் தான் முதல்ல ரஷ்யாவுக்கு எதிராக கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர்கள் சென்று தாக்குகிற இந்த ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்களை பயன்படுத்தி இருந்தாங்க. இந்த யுத்தத்தில் தற்போது அதையே ஹிஸ்புல்லாக்கள் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உக்ரைன் யாருக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பாங்க, ரஷ்யா தான் ஈரான் ஹிஸ்புல்லாக்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. இதே நேரத்தில் இப்பொழுது ஹிஸ்புல்லாக்கள்
பயன்படுத்துகிற இந்த தொழில்நுட்பம் என்பது யார் இதற்கு முன்பதாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் என்று சொல்லி சொன்னால் உக்ரைனியர்கள் பயன்படுத்திய தொழில்நுட்பம். அதை பயன்படுத்தி தான் தற்போது இந்த தாக்குதல்களை முன்னெடுத்து வருகிறது ஹெஸ்புல்லாக்கள். இதையெல்லாம் தான் கொண்டு அரபு நாட்டில் கொட்டி எங்கள்கிட்ட பெரிய தொழில்நுட்பம் எல்லாம் இருக்குது, பார்த்தீங்களா நாங்கள் ரஷ்யாவுக்கு அப்படி அட்டாக் பண்ணுறோம், இப்படி அட்டாக் பண்ணுறோம், வாங்க உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறோம், இதைத்தான் சொல்கிறாங்க. இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்ன முக்கியமான செய்தி என்று சொன்னால், சோமாலிய கடற்கொள்ளையர்கள் என்கிற வார்த்தை பிரபலமாக நம்ம பார்த்துருக்கிறோம். சோமாலியாவில் பல நாடுகளும் அந்த நாட்டை அபகரித்து, அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை அபகரித்து அந்த நாட்டை எப்பொழுதுமே ஒரு சண்டை நாடாகவே மாற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த சோமாலிய கடற்கொள்ளையர்கள் அவங்க அந்த கப்பல்களை கைப்பற்றாமல் இருப்பதற்கு பல நாடுகளும் அவங்களுடைய ரோந்து பணிகளை செஞ்சு கப்பல்களை பாதுகாத்து அந்த ரூட்ல இருந்து காப்பாற்றி கொண்டு போய் கொண்டிருந்தாங்க. இப்போ ஹொர்முஸ் மூடப்பட்டிருக்கிறதுனால ஹொர்முஸுக்கு கப்பல் போக்குவரத்து இல்லை, ஹொர்முஸை நாங்கள் பிளாக் பண்ணுறோம், அமெரிக்கா வந்து பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால மற்ற நாடுகள் எதுவும் அதுக்கு சம்மந்தப்படவும் இல்லை. இந்த வழியையும் அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய இந்த முற்றுகையை பயன்படுத்தி சோமாலியர்கள் கடந்த ஒரு வாரத்துக்குள்ளாக 4 கப்பல்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். ஈரான் கப்பலை நான் பிடிக்க போறேன்னு அமெரிக்காக்காரன் வந்தான். இப்போ உலக நாட்டு கப்பல்கள் எல்லாத்தையும் சோமாலியாக்காரன் பிடிச்சிட்டு போறான். இதன் பின்னணியில் ஈரான் இருக்கிறது என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடையாது. இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகள் பொத்துவில்ல செய்து வரக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான வீடு கட்டும் கட்டுமான பணிகளுக்கு தந்து உதவுங்கள் என்று சொல்லி, ஏன்னா ஜக்காத்தை பெறக்கூடிய தகுதி படைத்த 8 கூட்டத்தாரில் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அடங்குகிறார்கள். அவர்கள் ஏழைகள் என்கிற காரணத்தினால அவர்கள் மிஸ்கீன்கள், அதே போன்று ஃபக்கீர்கள் பட்டியலையும் வருவாங்க. மொத்தத்தில் ஜக்காத் பெறக்கூடிய 8 கூட்டத்தில் 3 கூட்டத்தினுடைய நன்மைகள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளால் நமக்கு கிடைத்துவிடும் என்கிற செய்திகளை உங்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தோம். அங்குள்ள காட்சிகளையும் நம்ம காட்டியிருந்தோம். ஏற்கனவே 5 வீடுகளை நம்ம கட்டி கையளிச்சிருக்கிறோம். அந்த காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அதை தாண்டி இன்னும் 9 வீடுகள் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. மொத்தம் 14 வீடுகள் என்கிற தகவல்களை உங்களுக்கு நம்ம சொல்லி வந்தோம். கான உதவிகளை நீங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறீர்கள். உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை தந்து வருகிறீர்கள். அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6வது வீட்டை கட்டுகிற பணியை ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய காட்சிகளை தான் நீங்க முன்னாடி பார்க்கிறீங்க. நீங்கள் தரக்கூடிய உதவிகளை கொண்டுதான் மக்களுக்கு தேவையான ஏழை எளிய மக்களுக்கு உரிய எல்லா காரியங்களையும் நம்ம பண்ணி வர்றோம். தித்வா புயலுக்கான பணிகளாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வாட்டர் டேங்கை நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்ததாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா பணிகளும் நீங்கள் தரக்கூடிய ஜக்காத்து தான தர்மங்களை கொண்டு ஏழைகளுக்கு முறையாக செய்யப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் தற்போது அல்ஹம்துலில்லாஹ் 6வது வீடை கட்டுகிற பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று 14 வீடுகளும், மீதி இருக்கக்கூடிய 9 வீடுகளும் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கும். எனவே இந்த பணியை சிறப்பாக முடிப்பதற்காக தொடர்ந்தும் உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கை இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்ளும். ஈரானுடைய இந்த நிலையை பயன்படுத்திக்கிட்டு சோமாலியாவை சேர்ந்த படைப்பிரிவுகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த கப்பல்களை கைப்பற்றி கொண்டு செல்கிறார்கள். குறிப்பாக ஹானர் 25 போன்ற மாபெரும் பிரம்மாண்டமான டேங்கர்களை எல்லாம் அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். நேற்று மட்டும் ஒரே நாளில் 3 கப்பல்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். மொத்தமாக இந்த வீக்குக்குள்ள 4 கப்பல்களை அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் எந்த பக்கம் தலையை சொறிகிறதுன்னு தெரியாத அளவுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. தேவையில்லாமல் போய் இஸ்ரேல்காரனோட பேச்சை கேட்டு ஈரானோட முட்டை போய் இப்போ எத்தனை பிரச்சனையும் நம்ம சமாளிக்க வேண்டி இருக்குங்கிற அளவுக்கு அவருடைய நிலைமை மாறிப்போய் இருக்கிற போதுதான் மீண்டும் கத்தரை நோக்கி படைப்பிரிவுகளையும் ஆயுதங்களையும் அனுப்பி இருக்கிறது அமெரிக்கா என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரானை எப்படியாவது அச்சுறுத்தணுங்கிறதுக்காக இந்த ஆயுதங்கள் அனுப்பப்படுகிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் 3 அமெரிக்க விமானப்படையினுடைய காம்பாக்ட் கிங் வகையான கப்பல்களில் சிறப்பு நடவடிக்கைகளுக்கான விமானங்கள் இவைகள். இந்த மாதிரி விமானங்களில் நிறைய ஆயுதங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. கத்தாரில் போய் இறக்கி இருக்கிறாங்க. அதையெல்லாம் 24 மணி நேரங்களுக்குள்ளாக 6500 டன் ஆயுத உபகரணங்கள் இஸ்ரேலுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. கத்தாருக்கு தனியாக அனுப்பியிருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கும் 6500 டன் அளவுக்குண்டான ஆயுத உபகரணங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த யுத்தம் தொடங்கியதிலிருந்து இதுவரைக்கும் 400
23 விமானங்கள், 10 கப்பல்களில் 1,15,600 டன் ராணுவ உபகரணங்கள் இஸ்ரேலுக்கு மட்டுமே அமெரிக்கா அனுப்பி இருக்கிறது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, எப்படியாவது ஈரான ரெண்டில் ஒன்று பார்க்கணுங்கிறதுக்காக எவ்வளவோ வேலைகளை எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. எதுவுமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல என்பதையும் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் அமேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு. ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய்ந்து மத்திய கிழக்கிலும் முழு உலகிலும் அமைதி திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் போமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.